ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் வச்சுட்டு ஒரு சாலட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெள்ளரிக்காய். அதை நீட்டை வாக்கில் பாதியாக கட் பண்ணிக்கணும். அதையுமே அந்த பாதி இன்னொரு பாதியாக நம்ம கட் பண்ணிக்கணும். அதை மெலிசாக நம்ம கட் பண்ணும்போது இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வரும். அது ஒரு சின்ன பவுலில் கட் பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட செஸ்மி ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயில் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின இல்லை மெல்லிசாக நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின குடமிளகாய் 1.5 டேபிள் ஸ்பூன். அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வினிகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க லெமன் ஜூஸும் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா நம்ம கிளறி விட்டுக்கணும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா அது கூட பொடியாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறிக்கோங்க. அப்படியே இதை சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூடயோ ஒரு நூடுல்ஸ் கூடயோ கூட நம்ம வச்சு நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஒரு 4 o'clock நம்ம என்ன சாப்பிட்ணும் நம்ம தெரியல, நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இதை சாப்பிட்லாம். இல்லை ஒரு 11 o'clock நம்ம ஏதாவது நம்ம சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சாப்பிட்ணுங்கும்போது இதெல்லாம் நம்ம கொடுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.